ஷே எப்பா விஷ்ணு என்னப்பா கேட்டா இது என்ன கணக்கு அப்படின்னா ஆதார கார்டு ரேஷன் கார்டு சிட்டி கிராமத்தில் மானிட பிறவி ஒவ்வொரு குடும்பத்தார் இருக்குது. இப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் நான் வழக்காடுதேன். நான் வெளியில் தீர்ப்பு வாங்கி கொடுக்க போகிறேன். நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் கணக்கு அவனுடைய ஆதார கார்டு ரேஷன் கார்டு நம்பர் போட்டு பதிவாகி மாவட்டம் சிட்டி எந்த ஏரியா எந்த இடங்கள் ராஜபாளையம் தெக்குப்பாளையம் ராஜபாளையம் சிலுவுத்துறை இப்படி மதுரைனா மதுரை இதே கணக்கில் வச்சு எல்லா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர் போகிறான். ஆணும் பெண்ணும். இப்போ தமிழ்நாட்டில் அவனுடைய பதிவு எந்த இடம் அவன் வீட்டில் ஆதார கார்டு எங்கே இருந்து இருப்பு சென்னை மெட்ராஸ் வரைக்கும் போவான். மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி போவான். இது என்ன கணக்கு? அந்த கணக்கு பிடிக்கிற கணக்கு இதுதான் காவு கொடுத்த கணக்கு. வழக்கறிஞர்களுக்கு காவு கொடுத்த கணக்கு. காவு கொடுத்தாச்சு. அடுத்தாப்புல சுடுகாட்டு எரிப்பு, அடுத்தாப்புல கொல்லி வச்சாச்சு. அப்போ என்ன அர்த்தம்? உள்ள எல்லாம் மலையில் மாட்ட போகுதுன்னு அர்த்தம். இதான் கணக்கு. முக்கால் சத்தியம். எப்பா சென்னை மெட்ராஸில் அரசியல்வாதி பூரா செதறி கிடப்பான். சென்னை மெட்ராஸில் எம்எல்ஏ எம்பி மந்திரி மாட்டினான்னா டெல்லிக்கு போகிறான். டெல்லியில் போய் எனக்கு காப்பாற்றி கொடுன்னு வழக்கறிஞர் வச்சு சமாளித்து கோடிக்கணக்கான பேப்பரை விதைச்சி அறுத்து சாப்பிட்டு 2 கால கையை பிளந்து அவன் பொண்டாட்டி மார்க்க புள்ள மார்க்க தப்பு செஞ்சவன், தனியாயப்பட்டவன், மோசம் பண்ணவன், அக்கிரமம் பண்ணவன், பூமி அழித்தவன், விவசாயத்தை அழித்தவன், இதில் பூரா அதிகாரிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லா ஆக்கங்கட்ட கூவை கையெழுத்து போட்ட ஆக்கங்கட்ட கூவை மோந்து பார்த்து நக்கிட்டு அலைதான். அப்போ தக்க தண்டனை. பொடுக்கு குண்டியில் தின்னு கழிக்கான், குடிச்சு கழிக்கான். 2 இடத்துல 8 ஓலைச்சோடு கணக்கு, சூடு வைக்கிற கணக்கு. புரிஞ்சிட்டியாப்பா? விஷ்ணு முக்கால் சத்தியம், விஷ்ணு பிரமா, சூரியன், முனியப்பன், நந்தி, கருடன் எல்லா கணக்கும் விஷ்ணுக்கிட்டே முடிஞ்சு வச்சு கணக்கு முக்கால்.